Hi friends, welcome to Sarana Sheep Pets Farm. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நான் புறாவுக்கு பாத்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கறனால என்ன பண்ணிருந்தோம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து மேல் தனியா ஃபீமேல் தனியா பிரிச்சு போட்டுருக்கோம். ஏன் இப்போ ப்ரீடிங் ரிசல்ட் கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூவா கிளட்ச் நம்ம தொடர்ந்து கண்டினியூஸா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா ப்ரீட் பண்ணிட்டோம். வச்சு பிதுக்கு எடுத்தாச்சு. ஓப்பனா சொல்ல போனா அந்த அளவுக்கு ப்ரீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் உள்ளான்னு சொல்லிட்டு மேல் தனியா ஃபீமேல் தனியா நம்ம எல்லாமே பிரிச்சு வச்சிருக்கோம். மேல் பக்கம் ஒரு கேஜிலையும் ஃபீமேல் வந்து ஒரு கேஜில இருக்குது. மேல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேஜிலே தான் நம்ம வச்சுருக்கோம், தனித்தனியாக வச்சுருக்கோம். ஃபீமேல் மட்டும் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஏன்னா மேல் அதே கேஜில் இருந்தால் தான் கொஞ்சம் மஸ்ட் அதிகமாகி ஃபீமேலை நம்ம விட்டோடனே கொஞ்சம் நல்ல எக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு அது மேட் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மேல் தனியாக ஃபீமேல் தனியாக நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபுல்லாக பிரிக்கலை, ஒரு 15 பேராக தான் நம்ம ஃபுல்லாக பிரிச்சுருக்கோம். ஃபுல்லாக பிரித்தா நம்மளுக்கு ரிசல்ட் பாதிக்கும். அப்புறம் நம்ம தொழில் வரியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஃபுட்டுக்கிட்டு நம்ம வாங்கி போகிறோம், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் உள்ளான்னு சொல்லிட்டு பாதி பாதியாக பிரித்து வச்சுருக்கோம். இதில் வந்து நான் ரோமர் முட்டையை வச்சுருந்தேன், சாட்டின் முட்டையும் இருக்குது. ரோமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை விட்டுட்டு மேல் இறந்துருச்சு, ஃபீமேல் அடாக்கலை. அந்த முட்டையை மாற்றி வச்சேன், அது குஞ்சு பொறிக்குதான்னு பார்ப்போம். இப்போ இந்த சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டியனோட சிக்கு. அந்த முட்டை ரோமர் ஒன்று முட்டையமான அடையாளத்துக்கு வச்சுருக்கேன், கோடு அப்படியே இருக்குது. அதை பார்ப்போம் அடுத்து எப்படி பொறிக்குதுன்னு. இந்த டைகர் சாட்டின்னு அடையில் இருக்காங்க. வெள்ளிக்கனுக்கு வந்து நான் இனிமேல் பரவ டைமிங் எதுக்குமே நான் ரெஸ்ட்டு கொடுக்கல. ஏன்னா இதெல்லாம் இப்போ தான் முத நம்ம ப்ரீட் போட்டிருக்கோம். அதனால் 2 கிலோ சிக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லி நான் அப்படியே வச்சுருக்கேன். நான் இது ரெண்டுமே மேலும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ரெண்டுமே ஜோடியாக இருந்திருக்கு. ரெண்டும் அடித்து சண்டை போட்டு உருண்டுகள் கிடந்துச்சு, கண்ணு பேத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்கு வச்சுருக்கு. நல்லா பறவை, டைமிங்கான பேர், ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் இவங்கள தான் இருக்கும், மேல் இவங்கள தான் இருக்கும். கண்ணை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நான் 2 மேல் நினச்சிக்கிட்டு இருந்தேன், 2 பேராக இருந்திருக்கு. அப்போ நம்ம பூரி லைனோட சிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேல் கொண்ட, ஃபீமேல் வந்து பூரியில் நார்மலு. 2 சிக்ஸ் இருக்குது. வேணுங்கிற வந்து ஃப்ரீ புக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் கொண்ட வரல. ஆனால் இது பொறிக்கிற சிக்கு கண்டிப்பாக கொண்ட வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரிச்சு. இது ஃபுல்லாக ஃபீமேலு, இல்லை மயில், கன்னியாஸ்திரி, ரோமரு, அப்புறம் ஆஸ்திரேலியன், பிளாக் ஆஸ்திரேலியன், இந்த மாதிரிலாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரெட் முஸ்கி, ஒயிட் ஆஸ்திரேலியனு, பிளாக் முஸ்கி, ஆர்கேஞ்சலு, இந்த மாதிரி இதுனா நம்ம ஒரு 15 பேரை மட்டும் 15 பீஸ் மட்டும் இப்போதைக்கு தனியாக பிரித்து போட்டு வச்சுருக்கோம். எனக்கு இந்த புறா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை விட்டு குஞ்சு பொறிக்காமலே இருந்துச்சு. என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 1 வாரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேலை பிரித்து போட்டிருந்தேன். இப்போ ரிசல்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தரமாக வந்திருக்கு. அடுத்து நம்மள்ட்ட வெள்ளிக்கண்ணில் 6, ஓவர்ஹெட்டில் 6 நிறையா வந்து அவைலபிள் வந்துக்கிட்டு இருக்குது. வேணுங்கிற ஃப்ரீ புக் நிறையா பண்ணலாம். நிறையா 6 அவைலபிள் இருக்குது. 6 அப்டேட் வந்து நாளைக்கு நான் போடுறேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே எப்படி லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.